கண்ணா, எல்லாரும் வீட்ல எந்திரிச்சிட்டாங்க. இவன் மாத்திரம் எந்திரிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசினா, இப்ப கதவே திறக்காம படுத்திருக்கான். நம்ம நினைச்சது நடந்திருக்குமோ? கதவை தட்டலாமா? கண்ணா, பாட்டி என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் ஆயிருச்சு. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கட்டுமே பாட்டி, கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம கதவை தட்டிக்கிட்டு இருக்க. தப்பா எடுத்துக்க போறாங்க பாருங்க அண்ணி. அண்ணனும் அண்ணியும் இன்னும் எந்திரிக்கவே இல்ல, அதுக்குள்ள பாட்டி கதவை தட்டுறாங்க. என்னடி தப்பு இருக்கு? பாட்டி, அவங்க எந்திரிக்கிறப்ப எந்திரிக்கட்டும், இதுல என்ன தப்பு இருக்கு? ரூம் வாசல்ல இந்த மாதிரி நிக்கிறதே தப்பு. வாங்க போலாம். அப்பா இன்னும் எந்திரிக்கலையா? அவருக்கு கத்தக்கூடாது, தள்ளிதான் திறக்கணும். இப்படி பண்ணிட்ட, வா போலாம். எல்லாம் ஒன்னாலதான். என் ரூம்குள்ள நிக்குது. கண்ணா, ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு டேய் ஜமாயிடா இருக்கு, இப்படி வைக்கப்படுற. என்ன ஆச்சு இந்த கிழவி? பல்லவியும் கண்ணனும் கத்திக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. சூப்பர்ரா பல்லவி, பதட்டப்படாதமா, இப்படிதான் இருக்கணும். கிரமே நல்ல ரிசல்ட் வரணும். நான் கதவை சாத்திட்டு போறேன். நான் தான் நைட் அவ்வளவு சொன்னேன்ல, ஏன் என் பக்கத்துல வந்து படுத்த? நான் உன் பக்கத்துல வந்து படுத்தேனா? நானும் அவன் பக்கத்துல வந்து படுத்தேன். அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. நம்பி ஒரு ரூம்ல படுக்க முடியுதா? டேய், வர்ற கோவத்துக்கு உன்னை கழுத்த நானே தரையில வந்து படுத்திருக்கேன். இந்தானே நேத்து நைட்டு மேல படுத்த சொல்லு, அதுதான் தெரியலன்னு கேக்குறேன். என்ன எதுக்கு இழுத்து போட்டு படுக்க வச்ச? தூக்கத்துல எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன அடிக்க கையெல்லாம் ஓங்குற? நான் உன்னை பெட்ல இருந்து கீழே இறக்கி போட்டேனா? சொல்லு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. தப்பு நடக்கல, நீ தப்பு பண்ண பாத்திருக்க. நானா நேத்தனமோ நல்லவன் மாதிரி பேச கூட விடாம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த நல்லவன் பண்ற வேலையாது. அது கனவு வந்திருக்கும். கனவுல உருண்டு கீழே வந்து விழுந்திருப்பேன். மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு, இல்லாட்டி அடிச்சு ஓட விட்டுருவேன். நான் என்னமோ ஆசைப்பட்டு உன் பக்கத்துல வந்து படுத்த மாதிரி ரொம்ப ஓவரா பேசுற. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஹேர்பின்ன கீழே போட்டு போடா. ஹேர்பின்னா இப்படி நடந்திருக்கும். தாப்பா போட்டு தானே படுத்திருப்போம். யார திறந்து விட்டா? அல்லவி, சொல்லுங்க அத்த, எங்க ஃபேமிலிய உனக்கு பிடிச்சிருக்காமா? ஃபேமிலிய பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லிருக்காங்க. பிடிச்சதுனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அண்ணங்கிட்ட பேச பழக உனக்கு கஷ்டமா இருக்காமா? கொஞ்சம் இன்னசென்டா தான் இருக்காரு, ஆனா கொஞ்சம் நல்லவர் தான். ஆரம்பத்துல அவரை தப்பா தான் நான் நினைச்சேன். பழகும் போது அப்படி ஒன்னும் தோணல. பிசினஸ்ல தான் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அத பத்தி அவருக்கு சரியா தெரியல. அதெல்லாம் பரவாயில்ல அத்த, எனக்கு தான் தெரியுமே. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். அப்பா கூட சேர்ந்து பிசினஸையும் பார்த்திருக்கேன். சப்போர்ட் பண்ணி லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு கண்ணனை கொண்டுட்டு வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கத்த. தேவையில்லாம கவலைப்படாதீங்க. இந்த லைஃப என்னால லீட் பண்ண முடியும்னா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணமே வேண்டான்னு அப்பவே போயிரு. ரொம்ப சந்தோஷமா. நான் பிறந்ததுல இருந்தே அத்த தனியாவே வாழ்ந்திருக்கேன். மாதிரி ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில வாழணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சம்பந்தத்தை பத்தி அப்பா சொன்ன உடனே ஓகேன்னு சொன்னேன். எல்லாம் எனக்கு கடைசி முடியும் சப்போர்ட்டா இருந்தா அதே எனக்கு போதும். கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம். பார்வதிக்கு அப்புறம் எல்லாமே நீ தான். இந்த நிமிஷம் முடியும் கண்ணன் கூட எப்படி வாழ போறியோ, இந்த ஃபேமிலி கூட எப்படி இருக்க போறியோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப அந்த நம்பிக்கை வந்துருச்சுமா. நே மாதிரி திறமையான பொண்ணதான் கண்ணனுக்கு கட்டி வைக்கணும்னு நாங்க ஆசை. நீ அவனை பாசிட்டிவா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தப்பு நடந்தாலும் நீ கண்ணனுக்கு ஒய்ஃபா கிடைச்சிருக்க, இது எங்க பாக்கியம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைய நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். உங்க பிள்ளை என்னோட பொறுப்பு. பார்வதி, இவங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, கூழ் ரெடி பண்ணிட்டியா? ஐயோ சம்மந்தி, எனக்கு நாக்கு செத்து போச்சு. கூழ் எல்லாம் வேண்டாம். ஒரு நாள் இட்லி தோசை சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது, விடுங்க சாப்பிடட்டும். பாருங்க சம்மந்தி, உடம்ப என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும். என்னத்தை தான் சாப்பிடுறீங்களோ. கார சட்னி எதுக்கு போட்ட? எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல, ஏதாவது மாத்தி ஊத்திக்கடி. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பார்த்து பார்த்து செய்வீங்க. இப்ப என்னடானா எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் ஒண்ணும் இல்ல சாரு, சாப்பிடு. பார்வதி, சாருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கல, ஏதோ அவசரத்துல செஞ்சுட்டோம் அர்ஜுன். இந்த வீட்டுல இருக்க முடியும், அவளுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கணும். அர்ஜுன், அவ மாத்திரமா இருக்கா? மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய வேண்டாமா? இதையும் செய்யுங்க, சாருக்கு பிடிச்சதையும் செய்யுங்க. இதுக்கு 24 மணி நேரமும் நாங்க கிச்சன்லயே இருக்கணும். பார்வதி, நீ தாமா பாத்துக்கணும். சரிங்க. அர்ஜுனுக்கு என் மேல இருக்க அக்கறை எங்க அம்மா கூட கிடையாது. சம்மந்தி, சாப்பாட்டோட சேர்த்து வார்த்தையும் முழுங்குற மாதிரி தெரியுது. சம்மந்தி, வெளியே வந்து விழுந்துற போகுது. எங்கம்மா புது மருமக? சாப்பிட வரல? உன்னதாண்டா, உன் பொண்டாட்டி எங்க? ரூம்ல எல்லாம் இல்ல. என்னடா பதில் சொல்ற கண்ணா? என்ன பொருளா இல்லாம போறதுக்கு? எங்க போனான்னு தெரியாதாடா? என்கிட்ட எதுவும் சொல்லல பாட்டி.
கார சட்னி சூப்பர். இந்த வீட்டுக்கு புதுசுடா கண்ணா, நீ தான் கூட்டியாந்து சாப்பிட வைக்கணும். எனக்கு பசிச்சா அவ சாப்பிட போறா, நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? இல்ல அக்கறையா கவனிச்சாதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்டா கண்ணா. அந்த சப்ஜெக்டே எனக்கு புரியாது, அதுக்கு பதிலா தான் காமர்ஸ் படிச்சேன். வேற ரொம்ப நல்லா காப்பாத்திருவடா பாட்டி கண்டிப்பா. இல்லவே குட் மார்னிங்னு சொல்றாங்க எல்லாருக்கும். ஜாக்கிங் எல்லாம் போவீங்களா? ஆமா நான் போவேன். அப்பனா என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? நானும் வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்டா, வா. பல்லவி சாப்பிடுமா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஆண்டி குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்மா. பல்லவி என்னத்த தப்பா எடுத்துக்காதம்மா, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெரியவங்க முன்னாடி நின்னா மரியாதையா இருக்காது. கேத்த இனிமேட்டு இந்த மாதிரி போட மாட்டேன். இதெல்லாம் சாதாரணமான விஷயம், எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்? கல்யாணம் ஆயிருச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல, அதான் சொன்னேன். ஒருத்தி ரொம்ப பழசா பேசுற, என் வயசு பாட்டிகளே அவள மாதிரி ட்ரெஸ் போட்டுதான் ஜாக்கிங்கே போறாங்க. அவ கூட நீங்களே ஜாக்கிங் போயிட்டு வரீங்க போல இருக்கு. அப்கோர்ஸ் சரியான பார்ட்னர் கிடைக்காம இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேட்டு ஜாக்கிங் தான். இங்க செஞ்சாலும் செய்வீங்க. சக்கரவர்த்திய பத்திரிகையாளர்லாம் வறுத்து எடுக்கிறாங்க. கேக்குறாரு, இவ்வளவு அவசரமா எங்க கல்யாணத்தை பத்தி நீங்க எதுக்கு மீடியா கிட்ட எல்லாம் சொல்றீங்க? நானா எங்கடா சொன்னேன், சொல்ல வச்சுட்டாங்க. நேத்து நைட்டு எங்க போனாலும் மொத்த மீடியாவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. போன் மேல போன் போட்டு டார்ச்சர் பண்றாங்க. என்ன சொல்ற? பொண்ணையும் என் பொண்ணையும் பிரிச்சேன், அதனால பாய்சன் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லணுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இல்லம்மா, உன்னை கூடயே வச்சுக்கணும்னா இந்த ராஸ்கலை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்னேன். இவன் தப்பான டிசிஷன் எடுத்து உன்னை பாய்சன் சாப்பிட வச்சிருக்காமா. அதனால என்னோட ப்ரொஃபஷன்ல என்னோட மரியாதையே போயிருச்சுமா. முன்னாடி நின்னு மூச்சு விடுறவங்க எல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஒரே வாரத்துல உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம், அவ்வளவுதான். உங்க வீட்டுல பேசி முறையா எங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் என்கிட்ட பொண்ணு கேட்கணும். ஜெய் என்ன யோசிக்கிற? இந்த விஷயத்துல என் மானத்தை வாங்கிறாத. சீக்கிரமா உங்க அப்பா கிட்ட சொல்லி என்னைய வந்து பார்க்க சொல்லு. அஞ்சலி, எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, நான் எப்படி எங்க அப்பா கிட்ட பேசுறது? நான் சொன்னா சத்தியமா அவர் கேட்கவே மாட்டார். பிளீஸ் அஞ்சலி, அங்கிள் கிட்ட சொல்லி புரிய வை. இல்ல நேரடியா போய் எங்க அப்பா கிட்ட பேச சொல்லு, அப்பதான் எங்க அப்பா கல்யாணத்துக்கே சம்மதிப்பாரு. ஜெய், இது எங்க அப்பாவோட பிரஸ்டீஜ் இஷ்யூ, எப்படியாவது பேச பாரு. அதுக்கு சான்ஸே இல்ல அஞ்சலி, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, அப்புறம் எப்படி நான் பேச முடியும்? எனக்கு நல்லாவே தெரியும் இது நடக்காதுன்னு. அவங்க கிட்ட போய் பேசினா பிரச்சனை பெருசாயிரும். எங்க அப்பாவுக்கு உங்க அப்பா மேல ரொம்ப மரியாதை இருக்கு, கொஞ்சம் பக்குவமா எடுத்து பேசினா கண்டிப்பா ஒத்துப்பாரு. அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, அங்கிள் கிட்ட போய் சொல்லு. சரி அஜய், நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். ஏமா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? போய் ரெஸ்ட் எடுமா. கிளம்பிட்டானா? இல்லப்பா. என்னாச்சுமா? அஜய் ஃபேமிலியில பிரச்சனைப்பா. அஜய வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அஜய்க்கு பார்த்த பொண்ண தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. என்னமா பண்ண சொல்ற? நீங்க அஜயோட அப்பா கிட்ட பேசுறீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? பையனை பெத்தவங்க தானே பொண்ணு கேட்டு வரணும், நான் எப்படிமா அவங்க கிட்ட போய் பேசுறது? பொண்ண உங்க பையனுக்கு கட்டி வைங்கன்னு நான் போய் கெஞ்சணுமாமா? பிளீஸ்பா, எனக்காண்டி போய் பேசுங்க. எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா. தெரியுமா, போறேன். இப்படியும் இந்த சக்கரவர்த்தி யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் நின்னது கிடையாது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா உனக்காண்டி அந்த விஸ்வநாதன் கிட்ட நான் பேசுறேன். தேங்க்யூப்பா. என்னம்மா அதெல்லாம், போய் ரெஸ்ட் எடுமா. சரிப்பா. சஞ்சலி சக்சஸ். கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.